Good morning, Max teachers. இந்த வீடியோவில் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் 2ல் பேரபுலா கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 ஸ்லைடர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலாவை நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதோடைய வெர்டெக்ஸ், அதோடைய ஃபோக்கஸ் அண்ட் இந்த வெர்டெக்ஸும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ், ஆக்சிஸ், அதோடைய டைரக்ட்ரிக்ஸ், அதோடைய லேட்டஸ்ட் ரெக்டம், இன்டர்செக்ட் ஆகக்கூடிய 2 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி நம்ம எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்முடைய ஆக்ஷன் ஆஃப் தி டூல்ஸில் போயிட்டு ஸ்லைடை க்ரியேட் பண்ணலாம். நமக்கு மொத்தம் 3 ஸ்லைடர் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம், நம்பர் ஸ்லைடர் ஏ ஓகே கொடுத்துடலாம். திரும்ப கிளிக் பண்ணுவோம், பின்னு செலக்ட் ஆகிருக்கு. நம்ம என்ன வேணும்னா நமக்கு ஹெச்னு ஒரு ஸ்லைடர் வேணும். ஸோ ஓகே கொடுத்துடலாம். திரும்ப கிளிக் பண்ணுவோம், கேன்னு நேம் கொடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். அப்போ 3 ஸ்லைடர் க்ரியேட் ஆகிடுச்சு. திரும்ப நம்ம கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா திரும்ப ஸ்லைடர் கேட்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆல்ரெடி செலக்ட் ஆன இந்த டூலை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மூவ் டூவில் கிளிக் பண்ணோம்னா டீசெலக்ட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், ஸ்லைடர் வராது. இப்போ இந்த ஸ்லைடர் என்ன பண்ணலாம்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேரபுலா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலாவை நம்ம டைப் பண்ணலாம். நமக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், y minus k whole square is equal to 4 times a x minus h. கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா என்டர் கொடுக்கலாம். கொடுத்தோன்னா நமக்கு ஒரு பேரபுலா கிரியேட் ஆகும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஏஹெச் கேவுக்கு நம்ம வேல்யூஸை அசைன் பண்ணோம். ஏ நெகட்டிவாக இருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம ஏ ஈக்குவல் டு எடுத்துக்கலாம்னா சம் வேல்யூ ஆஃப் 2ன்னு எடுத்துக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஹெச்சோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா சம் 3 நம்ம எடுத்துக்கலாம். கேவோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம்னா சம் 2ன்னு கூட எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஓகே, இதை கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது பேரபுலா கிடச்சிச்சு. இந்த பேரபுலாவுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் வேணும். ஸோ டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா கேபிட்டல் V ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். வெர்டெக்ஸ் கானிக் என்னென்னு பேரில் இருக்குது EQ1 கொடுத்து என்ன பண்ணலாம்னா என்டர் கொடுத்துடலாம். ஸோ V வந்துடுச்சு. அல்ஜிப்ரிக் வியூவில் பாருங்கள், அதோடைய கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும். அதே போல் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபோக்கஸ். அப்போ கேபிட்டல் F ஈக்குவல் டு ஃபோக்கஸ்ன்னு டைப் பண்ணுவோம். பாருங்கள் இந்த கமெண்ட் வரும், ஃபோக்கஸ் கானிக், அதில் EQ1 அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா என்டர் கொடுக்கலாம். அதுக்கான ஃபோக்கஸும் கிடச்சிடும். அடுத்து நமக்கு என்ன வேணும்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ். இந்த வெர்டெக்ஸும் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா லைன் டூல்ஸில் செக்மெண்ட் கிளிக் பண்ணி இந்த V அண்ட் Fஐ கிளிக் பண்ணாலே போதும், ஒரு செக்மெண்ட் க்ரியேட் ஆகிடும். அந்த செக்மெண்ட்டோட லென்த்து பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு என்ன வேணும்னா ஆக்சிஸ் வேணும். இந்த ஆக்சிஸ் அப்படிங்கிற நமக்கு தெரியும், இந்த வெர்டெக்ஸ் அண்டு ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய ஒரு லைன். அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் போயிட்டு லைன் டூல்ஸில் லைனை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லுதுன்னா செலக்ட் 2 பாயிண்ட்ஸ். அப்போது வெர்டெக்ஸ் வழியாகவும் ஃபோக்கஸ் வழியாகவும் போகிற மாதிரி தான் ஒரு லைன் வரைஞ்சோன்னா அந்த லைன் தான் என்னதுன்னா ஆக்சிஸ். ஸோ இது ஆக்சிஸ்ன்னு வேணும்னா என்ன பண்ணலான்னா இது மேலே இந்த ஜிங்கிறது தான் இந்த ஆக்சிஸ். ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் போய்ட்டு என்ன பண்ணலான்னா ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஓகேங்களா. அடுத்து நமக்கு என்ன வேணும், டைரக்ட்ரிக்ஸ் வேணும். இப்போது டைரக்ட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா DIR இப்படி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸில் கானிக்ஸ் பில் என்ன பண்ணோம்னா நம்ம என்ன பேரில் வச்சுருக்கோம்னா கானிக் EQ1 கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். பாருங்கள் இங்கே ஜிங்கிற பேரில் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் உருவாயிடுச்சு. இதையும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீநேம், என்ன ரீநேம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா இது செலக்டிவில் இருக்குது. வெளியில் வச்சு கிளிக் பண்ணிட்டு இப்போ திரும்ப ஜிமெயில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரீநேம் வரும். கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படி சொல்லி நம்ம டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா டைரக்ட்ரிக்ஸ்னு மாறிடும். அடுத்து நமக்கு என்ன வேணும்னா லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம்னு போட்டோம்னா நமக்கு எந்த ஒரு கமெண்ட்டுமே இருக்காது. லேட்டஸ்ட் ரெக்டம்மை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் தான் உருவாக்கணும். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய ஒரு லைன், அந்த லைன் இந்த பேரபுலாவை இன்டர்செக்ட் பண்ணணும். அந்த இன்டர்செக்டர் பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த லேட்டஸ்ட் ரெக்டம். இப்போ என்ன பண்ணுறோம்னா பர்பெண்டிகுலர் லைன் டூலுக்கு போகிறோம். இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனையும் நம்ம டச் பண்ணுறோம், அதாவது இந்த ஆக்சிஸையும் டச் பண்ணுறோம். நமக்கு இந்த பேரபுலா வழியாக இன்டர்செக்ட் ஆகிட்டு போகிற மாதிரி
ஃபோக்கஸ் வழியாக போகிற மாதிரி ஒரு லைன் ஜென்ரேட் ஆகும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட் டூல்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா இன்டர்செக்ட் அப்படிங்கிற டூலை சூஸ் பண்ணி இந்த லைனையும் நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணால் ஏபிங்கிற 2 பாயிண்ட் வந்துடும். அதாவது இந்த ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய ஒரு லைன் இந்த பேராபோலாவை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி 2 பாயிண்ட்டோட நமக்கு கிடச்சிரும். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜிங்கிற லைன் நமக்கு வேண்டாம். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா ஹைட் பண்ணிடலாம். ஸோ ஹைடு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இதை ஜாயின் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா செக்மெண்ட் டூலில் போயிட்டு இந்த ஏவையும் பியும் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த I = 8 அப்படிங்கிறது தான் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஐங்கிறத ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். என்னென்னு வச்சுக்கலாம்னா கேபிட்டல் LRன்னு வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்டோம்னா இது கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இது மேலே இந்த பேராபோலா மேலே ரைட் கிளிக் பண்ணி ரீநேமில் EQ1க்கு பதில் என்ன கொடுக்கலாம்னா பேராபோலான்னு கொடுக்கலாம். ஓகே இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த கிராஃபிக்ஸில் போயிட்டு அதோடைய கலர் என்ன பண்ணலாம்னா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதே மாதிரி லெட்டர் செட்டுடைய கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆக்சிஸையும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். டைரக்ட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கலுக்கு தேவையான ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலால இருந்து வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஆக்சிஸ், டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் த லேட்டரல் ரெக்டம் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ.